உதயநிதி ஸ்டாலின் மேல என்ன கோபம் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் பர்சனலாக ஒன்றும் கோவம்லாம் இல்லை சார். இது வந்து எனக்கு லைஃப் லாங் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் காலேஜில் வந்து இந்த பொலிட்டீஷியன் கோட்டாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களாம் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க, டியூட்டி பண்ண மாட்டாங்க, நைட் டியூட்டிக்கே வர மாட்டாங்க, கட் அடிச்சிடுவாங்க, யாரையாவது வேலை வாங்கிட்டு டிகிரி மட்டும் கரெக்டாக வாங்கிப்பாங்க. எங்களை மட்டும் டபுள் டியூட்டி வாங்குவாங்க. அவனுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு அப்பா காசு மாமன காசு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்கிட்டு வாசனை சென்ட் அடிச்சு வருஷத்துக்கு பெத்து போட்டு பொறுப்பான குடும்ப தலைவனா இருப்பானுங்க. நாம நல்ல பசங்களாவே நாரிப்போம். டிஎம்கேல இருக்கக்கூடிய பார்ட்டி ஹெட்ல இருந்து அடிமட்ட தொண்டன் இன்னைக்கு காலையில சேர்ந்தவர் வரைக்கும் எல்லாரும் உதயநிதி வாழ்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படிதானே சொல்லி ஆகணும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் டிங் அடிச்சு தான் ஆகணும். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. என்ன சொல்லி தூக்கி போட்ட சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை? அது அப்படி இருந்தா தான் அங்கே பிழைக்க முடியும். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது நாட் சர்ப்ரைசிங். பட் வெளியில இருக்கிற நாங்கள் எதுக்கு அடிக்கணும்? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தமாடா, இருந்த காசையும் புடிங்கி விட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சிஎம்மா இருக்கக்கூடியவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாரை வேணாலும் அவர் அமைச்சராக்க முடியும். அவரோட எம்எல்ஏ நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 35 பேரை மினிஸ்டர் ஆக்க முடியும். அப்படி 35ஆவதா லாஸ்ட்டாக தான் சேர்க்குறாரு. எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அறம்னு ஒன்று இருக்குல்ல. அவங்க முதல்ல என்ன அறம் செய்ய விரும்பு தான் சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி தானே போல பாலிடிக்ஸ்லையும் புதிய மூளை புதிய மரபணு புதிய நரம்பு வேணும்ல. நீங்கள் பழசுலேருந்தே திரும்ப கிண்டி ஃபஸ்ட்டு டே இடியாப்போ அடுத்த நாள் ஊத்தப்போ ஊற்றி கொடுத்தீங்கன்னா மாவு அதே தானே. சரி இப்போ என்ன இருக்கு? இட்லி வடை தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுக்கிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். இப்போ கலைஞர் கருணாநிதினா அவர் 100% ஒரிஜினல் திங்கர். அவர் பூமியிலேருந்து ஆர்கானிக்காக வந்தவர். அவர் இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ என்ன சொல்றாங்க? 1.5 வருஷம் தான் ஆச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் அவர் வந்து பேரன் இல்லையா? அப்போ ஒரு யங் பிளட், ஒரு திராவிடியன் ஐடியாலஜியோட இருக்காரு, எங்கேயுமே கொள்கை மாறாம இருக்காரு. அவர் எங்க சார் திராவிடியன் ஐடியாலஜியோட இருக்காரு? காலங்கத்தால 5 பிள்ளையார் சிலை எடுத்துட்டு போனவர் தானே சார் அவரு. நீ வாடி உள்ள வந்து போற. வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயிலா குலசாமி? உங்க கோயிலா? என்ன ஏதோ கௌரவமா வலசில வந்து தப்பா போச்சு. கூட வந்துருக்குமா? உங்க கோயிலுக்கு கல்வெட்டுல வேற காணும். அது என் தாத்தையா. சும்மா பாப்போம். குழந்தை ஆசைப்பட்டதுன்னு எடுத்துட்டு போனார். திராவிடன் ஐடியாலஜின்றது இறை மறுப்பு மட்டும் இல்லை சார். திராவிடன் ஐடியாலஜின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து அவருக்கே தெரியாதுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்போதான் நான் சின்ன புக்கா படிக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஒரு ஒண்ணு தெரியாது, ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. அவரை புறப்படுத்தாதீங்க. அவர் மறுக்கல, அவர் உண்மையதான் பேசுறாரு. இவங்க தான் அந்த குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி கொண்டு போய் வைக்கிறாங்க. எங்களுக்கு பொதுமக்களா எங்களுக்கு என்ன வேணும்னா ஏபிள் ஃபிட் லீடர் வேணும். உதயநிதி ஃபிட் இல்லைன்னு சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஸ்டாலின் மகனா இருக்கிறனாலேயே உதயநிதிக்கு வாய்ப்புகளை மறக்க முடியுமா? ஸ்டாலின் மகனாக இருப்பதனால் இதுவே நவீன தீண்டாமணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார் எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால வந்து அவருக்கு 2 கொம்பு முளைச்சிருச்சா, எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி ஏதாவது இருக்கா, ஏதாவது டிஸ்பிளே பண்ணியிருக்காரு? நத்திங் இஸ் டிஸ்பிளேட். எதுலுமே அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி கிடையாது, அவர் ஆவரேஜ் தான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இப்போ லெகான் கோழிக்கும் காட்டுக்கோழிக்கும் நீங்கள் சண்டை வச்சிங்கன்னா எது சார் ஜெயிக்கும்? லெகான் கோழி ஜெயிக்காது, காட்டுக்கோழி தான் ஜெயிக்கும். நீ சின்ன வயசுலேருந்து ஃபீட் பண்ணி லேபில் வளர்த்து கொண்டாந்து கொடுக்குறீங்க, இது நல்லா ஓடுங்க, இது நல்லா ஜெயிக்குங்க, இதை நல்லா ஃபைட் பண்ணுங்கன்னா
இதுதானே பிரச்சனையே. இது நல்லா ஓடாதே, அதுக்கு உண்டான ஆர்கானிக்கான ட்ரைனிங்கே அதுக்கு இல்லையே. அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ, த்ரோ பால், அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. இல்லை இப்படி ஒன்று செட் பண்ணலன்னா எல்லாரும் இப்போ திமுகவினர் வைக்கிற விமர்சனம் மாதிரி அதிமுக மாதிரி திமுக போயிடாதா? அதிமுக என்ன பிரச்சனை? அதிமுக பிரச்சனை இல்லையா? அப்படி இருக்கணுமே. பிரச்சனை இருந்து ஸ்ட்ரகிள் ஃபார் சர்வைவல் இருந்து ஃபிட்டஸ்ட் அறவே ஆனாதான் அது இயற்கையில் அப்படிதான். நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிதான். ஸ்ட்ரகிளே இல்லாம ஒன்று ரெடிமேடாக அது நிற்குதுன்னா அது நேச்சுரல் செலெக்ஷனே இல்லையே. ஸ்டேஜ்ல ஏறி புட் ஒர்க் பண்றப்ப எதுல இருக்க ஒரு குத்து அத வாங்கி மறுபடியும் ஸ்டாமினா தரத்துக்குதுல, அப்படி செஞ்சு கெல்ச்சி இத்தனை வருஷமாக நின்னுக்கிறோம். தம்மா குர்தாவ அவனை வச்சு நாட்டி பாடி நிக்கிறேன். 2022 இப்படி நடக்குதுன்னா இன்டர்நேஷனல் ஷேம் தானே அது. எல்லா நாட்டிலையும் இது ஷேம் தான். இல்லை திமுக மட்டும்தான் நடக்குதான்னு ஒன்று கேட்குறேன். திமுகவில் மட்டும்தான் இது நடக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சமூக நீதி டிராவிடியன் மாடல்னு சொல்கிறீங்க. டிராவிடியன் மாடல் என்னது? டிராவிடியன் மாடல்னா அவங்க சொல்றது எல்லாருக்கும் எல்லாம். இப்போ உதயநிதி எல்லாம் எங்கே கிடச்சிது? பிறப்பின் அடிப்படையில் தானே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் பாலிடிக்ஸில் இருக்கலாம், இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்து தொங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் திஸ்? பாவம் பெரியவங்களாம் தொங்கிட்டு இருக்காங்க. முன்ன உட்கார வச்சலாம். தொங்கிட்டு போறான்னு விட்றா. ஏதோ காரியம் மாட்டான்னு தொங்குறாங்க. நாங்கள் இப்படி வேனிலே தொங்குவோம், இப்படி வீதியிலே தவறி விழுந்தாலும் விழுவோம், ஆனால் கொள்கையில தவற மாட்டோம் என்பதை வெட்டப்படிவம் போட தெரிவித்துக் கொள்கிறேன். டே பெருசு கூப்பிட்டு வாங்கடா. டே இளைஞரணி செயலாளரா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். எலெக்ஷன்ல அவர் எடுத்த செங்கல் தான் மிகப்பெரிய திருப்பு முனை. ஒரே ஒரு டைலாக், ஒரே ஒரு செங்கல், எல்லா இடத்தையும் அதே ரிப்பீட். ஒரிஜினல் திங்கிங் கூட இல்லை. கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. worried about it. He may become துணை முதல்வர், he may become முதல்வர் itself அப்படின்னப்போ என்ன ப்ரிப்பரேஷன்? நெக்ஸ்ட் திமுகவின் இவர்தான் தலைவர்னே சொல்றாங்கன்றப்போ எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாத ஒரு ஆளை எங்களுக்கு நீங்க குட் பி சீஃப் மினிஸ்டர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா நாங்க இன்செக்யூரா தானே ஃபீல் பண்ணுவோம். வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பு விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா, ஏதோ எம்ஏ மப்டியில் வந்த மாதிரியே தெரியுது. நீங்கள் வந்து சும்மா ஃபேக்காக வந்து பார்த்தீங்களா நாங்கள் பிங்க் கலரில் பஸ்ஸை விட்டோம், அப்புறம் ஓசி பஸ்ஸு நாமளே சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் அந்த டபுள் ஸ்பீக்கு. 10 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரவே மாட்டேன், இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் டபக்குன்னு வந்து உட்காந்துக்கிட்டா மற்ற சமயத்தில் வெக்கமான சூடு சொன்ன பற்றிலாம் நீங்கள் கேட்குறீங்களே. நீங்கள் போன வருஷம் பேசுறது இந்த வருஷம் மீறுறீங்களா? அப்போ அதை நாங்கள் பதிலுக்கு கேட்க முடியாதா? உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. அவரால் இந்த கட்சி மேலே போவோமா கீழே போவோமான்றது அந்த லிஞ்ச் பின்னா அவர் தான் இருக்கார். இப்போ வரலாற்றில் இவர் தான் நாயகன். இவர் சரியாக செய்தார்னா வரலாற்றில் அவர் பேர் நிற்கும். அவர் சொதப்பினார்னா வரலாறு முழுக்க திமுகன்னு ஒரு கட்சி இருந்துதான் அவங்க வீட்டில் வந்து இது மாதிரி பையனை அவங்க சொந்த பையனுக்கே ஆட்சியை கொடுத்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு சொன்னாலும் அந்த அவமானம் நமக்கு இல்லை, அவங்களுக்கு தான். இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.